ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீ மகாலட்சுமி நமக. நான் தனவளம் ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன். இன்று குரு பயிற்சி பலன்கள் நிகழ்ச்சியில் கன்னிராசியை பற்றி பேசலாம் என்றிருக்கிறேன். கன்னிராசி என்பது புதனுடைய ராசியை அதிபதியாக கொண்டவர்கள்தான் கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்கு குரு பயிற்சியானது 10ஆம் இடத்துக்கு வருகிறது. 10லே அந்தணன் வந்தால் பட்டம் பதவி பறிபோகம் என்று பழைய பழமொழி உண்டு. கன்னிராசிக்காரர்கள் செய்யும் தொழில், உத்தியோகம், வேலை இவற்றில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் குரு 10இல் இருப்பதால் ஏதாவது வம்புகள் வரும். எனவே நாம் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாரிடமும் அதிகம் பேச்சு கொடுக்க வேண்டாம். உங்கள் தொழிலில் விட்டு கொடுக்காமல் வேறு கம்பெனிக்கு மாறலாம் என்று நீங்கள் இப்பொழுது யோசனை செய்யக்கூடாது. இதே கம்பெனியிலேயே இருந்து இது பண்ண வேண்டும். தொழிலையும் யாரும் மாற்ற வேண்டாம். தொழிலில் அதிக முதலீடுகளும் செய்யக்கூடாது. 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதாக உங்களுக்கு நிறைய வருமானம் வரும். அதற்கேற்ற மாதிரி செலவுகளும் வரும். 6ஆம் இடத்தை பார்ப்பவர்கள நோய் நொடி வரும், கடன் வரும். அதை நீங்கள் சமாளித்து கொள்ளலாம். 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு வாகனம் உண்டாகும். அதில் நீங்கள் அகலக்கால வைக்க வேண்டாம். முடிந்த அளவு கடன் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உடல்நிலையில் உங்களுக்கு அக்கறை தேவை. புதிய கடன் வாங்குவீர்கள். அதனால் உஷாராக இருங்கள். கன்னிராசிகள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு 10லே குரு இருப்பதனால் கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். கன்னிராசிக்காரர்கள் திருப்பதி ஏழுமலையால் தரிசித்தால் உங்கள் தொழில், வியாபாரம், உத்தியோகம் எந்த பிரச்சனையும் எளிதில் சால்வ் ஆகும். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.